Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 3-year LLB க்கு உண்டான பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் தான். யாரெல்லாம் பிரைவேட் காலேஜுக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ எந்த டேட்ல வந்து நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும், எந்த டேட்ல வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எந்த டேட்ல போயிட்டு நீங்க காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி என்டையர் ப்ராசஸ் தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க உங்க மொபைல் போன்ல மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது கவுன்சிலிங்கான அப்டேட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கட் ஆஃப் மார்க் ஃபார் பிரைவேட் லா காலேஜ் 3-year LLB டிகிரி கோர்ஸ். அதாவது வந்து அஃபிலியேட்டட் பிரைவேட் காலேஜ் 11 பிரைவேட் லா காலேஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவைலபிளா இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும் போதே வந்து கேட்டிருக்கோம் அந்த இடத்துல பெர் இயருக்கு வந்து 85,000 ருபீஸ் நீங்க பே பண்ணி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எஸ்ன்னு கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பிரைவேட் காலேஜும் நீங்க வந்து சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்கன்னா லைக் வந்து நம்ம வீடியோ போட்டதை பார்த்து எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பீங்க. யாரெல்லாம் பிரைவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு ஓசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ்ல வந்து சீட் வேகன்சிஸ் வந்து கிடையாது. அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க பிசி கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 3-year LLB-ல பார்ட் 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 72.430 இந்த மார்க் உங்க கையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதுக்கு மேல 72க்கு மேல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பிசியில் வந்து முஸ்லீம் கேட்டகரிக்கு வந்து 71.976 இந்த மார்க்குக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரைவேட்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலா இந்த லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் தான், வெயிட்டிங் லிஸ்ட் வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டா வந்து இருக்கும். பிரைவேட் காலேஜுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டும் கூட நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு சில 1 or 2 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பிரைவேட் காலேஜுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அலாட் ஆனது. ஸோ நிறைய பேர் வந்து காலேஜ்ல போயிட்டு பிரைவேட்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி சீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போக மீதி இருக்கக்கூடிய 11 பிரைவேட் லா காலேஜ்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் இருக்கோ அதை நிரப்புறதுக்காக அதை ஃபில் பண்றதுக்காக தான் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு 73.850 இந்த மார்க்குக்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரைவேட்ல அலாட் ஆகும். அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 74.200%, எஸ்சி ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 70%, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 66 மார்க்ஸ் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு பிரைவேட் அஃபிலியேட்டட் லா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இந்த மார்க் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல கவர்மெண்ட் லா காலேஜுக்கு எப்படி நம்ம வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்க 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய டிகிரி மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களோட டிகிரியோடைய அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லுவோம் இல்லையா, ஓவரால் ஸ்டேட்மெண்ட் அது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி இந்த 6 டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் தான் ரெடி பண்ணணும். இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கு வந்து மெயில் வரும். மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யாரெல்லாம் இந்த மார்க்குக்கு மேல வச்சிருக்கீங்களோ அதுல செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, பிரைவேட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெயில் வரும். மெயில் வந்து உங்க எல்லாருமே டைரக்டா டாஸ்க் போர்டை லாகின் பண்ணி யூனிவர்சிட்டி வெப்சைட்ல டாஸ்க் போர்டு கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேட் வந்து நமக்கு வந்து 2 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அக்டோபர் 9, அக்டோபர் 10 இந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அக்டோபர் 14ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறத பண்ணி கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு பிரைவேட் காலேஜுக்கு மட்டும் தான் அலாட் ஆகும். பிரைவேட் காலேஜ்ல நீங்க அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 rupees வந்து நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பெர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 85,000 அப்படிங்கறதும் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ப்ரோ இது எல்லாமே பண்ணிட்டேன் ஆனா எங்களால வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. முன்கூட்டியே உங்களுக்கு வந்து இதுதான் ஃபீஸ் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். போன வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து 2,000 rupees மட்டும் தான் வந்து பிரைவேட் காலேஜுக்கு வந்து வச்சிருந்தாங்க. பட் இந்த இயர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 8,000 rupees டோட்டலா நீங்க பிரைவேட் காலேஜ்ல அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 10,000 rupees நீங்க பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி
ஆப்ஷன்ஸ் வந்து சிஸ்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறம் அக்டோபர் 14 to 16 இந்த டேட்டுக்குள்ள நீங்க பிரைவேட் காலேஜ்ல போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட், இது வந்து மாப் கவுன்சிலிங் சொல்லுவோம். இந்த பிரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் வந்து இதுதான். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டார் போட்டு. the allotment of seats to the candidates is based on vacancies available after extension of the merit list அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மெரிட் லிஸ்ட் தாண்டி அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வேகன்சிஸை பொறுத்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேசிக் செஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது மிஸ் மேட்சா இன்எலிஜிபிளா நீங்க அப்ளை பண்ணுவீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அட்மிஷன் ரிலேட்டடா ப்ராசஸ் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒன்லி வந்து இமெயில் மூலியமாவும் மட்டும்தான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கட் ஆஃப் மார்க் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்டு அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் த பிரைவேட் லா காலேஜஸ் அப்படிங்கறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். வேற ஃபர்தர் வந்து டிஎம் பண்றா இருந்தா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. என்கிட்ட பர்சனலா நீங்க ஏதாச்சும் என்ன டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் ரிலேட்டடான என்ன அப்டேட்ஸ்னாலும் கேளுங்க. கண்டிப்பா நம்ம சைடுல இருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.